வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி வர இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறது இல்லையா, எல்லாருக்கும் லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி என்ன பண்ணி கொடுக்கறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்துட்டுருக்கு. ஸோ நம்மளோட வீடியோவில் இருக்கிற இந்த லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இதுவாக கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மினிட்ஸில் என்னென்ன டிஷ் இருக்குங்கிற இது கூட கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு டைம் எடுத்து அதில் போய் பார்த்து நீங்கள் அந்த டிஷ் மட்டும் நீங்கள் அதை பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே குவிக் ஆகக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ், ஈஸியாக உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம் நிச்சயமாக இதை. ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இதில் ஒரு 3 கப்பு கிட்ட மாவு போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் உப்பு போடுறேன். கொஞ்சமாக இருந்தால் போதும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் தான் நிறையா உப்பெல்லாம் போட்டிருப்போங்கிறதுனால மேலேயும் வேறு உப்பு போட்டோன்னா அப்புறம் ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 2.5 கப்ஸ் கிட்ட நமக்கு தண்ணி தேவையாக இருந்தது. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஜோராக மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது நல்லா 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுடலாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இது பன்னீர், இது ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர். இதை நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட் இது ஒரே ஒரு கேரட், இதே மாதிரி கொஞ்சமாக குடமிளகா ஃபைனாக திருகிக்கோங்க. வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணது. இது நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா போடுறேன். ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். நான் காரப்பொடி போடலை. காரப்பொடி வேணுங்கிறவா காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாவில் இருக்கிற காரமே எங்களுக்கு போகும். இந்த ஸ்டேஜில் இந்த பன்னீரும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பரோட்டா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பன்னீர் பரோட்டாக்கான ஸ்டஃபிங் ரெடி. இது சீஸ் பரோட்டா. சீஸ் இந்த மொசரல்லா சீஸ் கிடைக்கிறது இல்லையா, உங்களுக்கு அமுலில் இருக்கும். இதில் நிறைய எல்லா இதுலேயுமே மொசரல்லா சீஸ் கிடைக்கிறது. அதை வாங்கி நீங்கள் நல்லா திருகி எடுத்துக்கோங்க. இதில் இது மாதிரி பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா கிட்ட போட்டுக்கோங்க. இதில் நான் வேறு எதுவும் காரம் போடலை, அதனால நான் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். அதே மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு வெங்காயம். ஸோ இதில் சீஸ்லேயே உப்பு இருக்கும், நல்லா பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது. ஸ்டஃபிங் ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம். பரோட்டா பண்ண ஆரம்பிக்கலாம். இது மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க மாவை. ஃபஸ்ட் நம்ம பன்னீர் பரோட்டா தான் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க, மெதுவாக அப்படியே லைட்டாக எடுங்க அது. ஸோ ஒரு பன்னீர் பரோட்டா எடுத்து வச்சுட்டோம். இல்லை 2 பன்னீர் பரோட்டா
எடுத்து வச்சுருக்கோம். தவாவில் போட்டு பண்ணலாம். இப்போது பன்னீர் பரோட்டா ஒரு சைட் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சைட் திருப்புவோம். இதே மாதிரி நெய் பாதி எண்ணெய் பாதி தான் கலந்து வச்சுருக்கேன். எப்பயுமே பராட்டாஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணுவா. பட் நமக்கு ஹெல்த் கான்ஷியஸ் இதில் நம்ம நெய் பாதி எண்ணெய் பாதியாக பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் மட்டும் போகிறோன்னா உங்கள் சௌகரியம். திருப்பியும் சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுன்னே பண்ணுவோம். பிகாஸ் உள்ளே நம்ம வச்சுருக்கிற ஆனியன் இதெல்லாம் ராவாக இருக்குது இல்லையா. ஸோ நல்லா குக் ஆகும் எல்லாமே. நிச்சயமாக குட்டீஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். இந்த பரோட்டாவும் சீஸ் பரோட்டாவும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நோ சொல்லவே மாட்டா. நல்ல ஜோராக ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம். தெரியல ஜோராக பரோட்டா ரெடி. தெரியுறதா உங்களுக்கு பேக்கெட் மாதிரி ஸ்டஃபிங். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சீஸ் பரோட்டா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நார்மல் சப்பாத்தியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. மேலே இந்த சப்பாத்தியை மூடிட்டு சைடில் ஃபுல்லாக ஒட்டி விட்டுருங்க. தெரியுறதா? இது ஆக்சுவலி பார்த்தோன்னா நமக்கு 3 லேயர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இது நம்ம கட் பண்ணுறதே பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும். இது இதுவும் அதே மாதிரி நிதானமாக பண்ணுங்க. நம்ம 2 சப்பாத்தியாக வச்சுருக்கோம். ஸோ உள்ள சைட்லேயே நல்லா வேகணும் இல்லையா, அதனால். ஓவராலாகவே உப்பருது சப்பாத்தி. உங்களுக்கு தெரியுறதா இந்த பரோட்டா? ரொம்ப ஜோராக ரெடி ஆகிடுச்சு. சீஸ் பரோட்டாவும் ரெடி. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது அன்னாசி மொக்கு, 2 துண்டம் பட்டை, மிளகு ஒரு 5-6, கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் 2 நெசுக்கினது, பே லீஃப் 2, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதில் இந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா பொரிஞ்சிடுத்து. இதில் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கின 2 வெங்காயம், இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி, என்னென்னு கேட்டீங்கன்னா ரைஸ் குக்கர் கப்பால் 2 கப்பு பாஸ்மதி அரிசி ஒரு 5 to 10 மினிட்ஸாக ஊறின்னு இருக்கு. அவ்வளோதான். ஜாஸ்தி நாளிலாம் நான் ஊற வைக்கல. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகலை. இது ஒரு தடவை வாஷ் பண்ணி தண்ணி கீழே கொட்டிடுங்க. 2வது தடவை தண்ணியில் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் இதில் இருக்கிற தண்ணியெலாம் இதுவார வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடலாம். இந்த மாதிரி தனியாக அது பண்ணுறதே 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விட்டுருங்கோ. நான் இதை வந்து பாலும் விட போகிறேன். இது 1/2 கப் பால் இருக்குது. ஒரு கப்பு 2 3 4 தேவையான உப்பு,
ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது அப்படியே மீடியம் ஹையில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அப்படி இல்லையா இதை நான் வந்து வெறுமை இருக்கிற இந்த மாதிரி மூடியில் தான் டைட்டாக போட்டு மூடி குக் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன்னா இதே மாதிரி மீடியம் ஹையில் வச்சு 2 விசில், அப்புறம் சின்னதாக்கி 1 விசில் போகும். அதுவே ஜாஸ்தி எனக்கு கேட்டால் 2 விசில் போகும், சரியாக இருக்கும். ஸோ இது ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இது ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடுத்து. எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வெந்துடுத்து, ஒலை போடணும் அது. அதனால் கொஞ்சம் நாளை விட்டுட்டு ஆற விட்டு நம்ம அப்படியே பரிமாறிக்கலாம். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. அரிசி வெந்துடுத்து, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். மேலே இதில் கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு மேலே முந்திரி பருப்பு வேணும்னா உங்கள் இஷ்டம். ஆனால் பட் அது இப்படியே நீங்கள் அந்த குருமாவோட கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அவ்வளோவா காரம்லாம் இருக்காது. இது கொஞ்சம் பிளாண்டாக மசாலா வாசனையோடு இருக்கும். நீங்கள் அந்த குருமாவோட தொட்டு சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் இதோட கூட வாரதான்னு வேணும்னா தம்மாலு அது மாதிரி எதாவது பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 pot மீல் புலாவ் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு 25 மினிட்ஸ் தான், எக்ஸாக்ட்லி 25th மினிட் திறந்துட்டேன் நான். ஆயிடுத்து இது ரெடியாக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம அடுத்தாப்பில் பார்க்க ரைஸ் என்னென்னு கேட்டேன்னா சன்னா ரைஸ். ராத்திரி வந்து நல்லா 8 hours ஊற வச்சுட்டேன் வெந்நீர் தண்ணியில் விட்டு. இதை வந்து ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு வாங்கி நல்லா அந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உப்பும் போட்டே ஒரு 6-7 விசில் கொடுத்து வாங்கி வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். ஏலக்காய் எப்பயுமே ஒரு தடவை நெசுக்கி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டேன்னா நல்லா அதோட வாசனை இறங்கிக்கும். ஜீரகம் பொரியட்டும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அதாவது வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி இது ஒரு 1/2 இன்ச் திருகின இஞ்சி இது இதில் போடுறேன். பூண்டு வேணுங்கிறவா இந்த இஞ்சியோடு சேர்ந்து திருகி போட்டுக்கோங்க. நான் பூண்டு யூஸ் பண்ணல. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது சோலே மசாலா ஆர் சன்னா மசாலா எது கிடச்சாலும் அது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த ஸ்டேஜில் இது 3 தக்காளி, சின்ன தக்காளி தான் 3 எடுத்துருக்கேன். இதில் போட்டுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். சோலை மசாலா அந்த இது எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா சுருளை வதக்கிடலாம். வதக்கிட்டு பார்க்கலாம். இது நல்லா வதங்கியிருக்கு. இதில் 1 ஸ்பூன் இந்த மாதிரி கசூரி மேத்தி வச்சுக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் போடுங்க. இதில் இந்த பாதிச்சனா நான் போடுறேன். இப்போது ஃபுல்லாக போடல. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். ஸ்டேஜில் 1 கப் ரைஸ் இதில் ஆட் பண்ணலாம். ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது கருப்பு சனாவில் தான் பண்ணணுமா அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஒயிட் சனாவில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஃபார் அ சேஞ்ச் எப்பயுமே நம்ம ஒயிட் சனா எடுக்கிறோமேன்றதுனால தான் இதை எடுத்தேன் நான். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ ஜோரான சனா புலாவும் ரெடி ஆகிடுது.
ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இது வந்து 2 பே லீஃப் போடுறேன். அதே மாதிரி 2 ஏலக்காவை இந்த மாதிரி பிரிச்சுட்டு போடுவோம். கொஞ்சம் பிரிஞ்சாதான் உள்ளே இருக்கிறதுலலாம் போயிடுது. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, ஜாவித்ரி சொல்லுவா இல்லையா அது, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், அது ஆப்ஷனல். ஸோ இதில் வந்துட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஒரு 10 போடுறேன். இதை நான் வறுத்து எடுத்துட்டுருவேன், அதனால தான் அதை சைடில் ஒதுக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் காஞ்ச திராட்சை பழம், அடுப்பு அணைச்சிட்றேன். இதை நல்லா ஜோராக எல்லாம் வறுபட்டு எடுத்து வச்சுடலாம். இதை ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயம் நீள நீளமாக நறுக்கியிருக்கேன். இதே மாதிரி இது ஃப்ரோசன் பட்டாணி ஒரு ஹேண்ட்ஃபுல் போடுறேன். ஜஸ்ட் இந்த வெங்காயத்துக்கும் பட்டாணிக்கான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இதை வதக்கினேன்னா நல்லா வதங்கிடும். பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் இது ஒரு ஹேண்ட்ஃபுல் பைனாப்பிள், அவ்வளோதான். ஒரு 2 பரட்டிக்கலாம். இது இல்லைன்னா அது கண்டிப்பாக வேணுமான்னு இல்லை, நீங்கள் நிச்சயமாக ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் போடுங்க, உங்கள் சௌகரியம். இதே மாதிரி மாதுளம்பழம் ஒரு ஹேண்ட்ஃபுல். இதில் இது வரைக்கும் காரமே போடலையே மம்மின்னு கேட்குறேன் இல்லையா? ஒரு நிமிஷம். பெப்பர் பொடி மட்டும்தான் இதுக்கான காரம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிக்கிறேன். ஸோ இது 1 கப் ரைஸ். இது சாத்துக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது பாஸ்மதி அரிசி, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லாங்காக இருக்கு பாருங்க. குக்கரில் வைக்கிறேன்னா 1க்கு 1.25 தண்ணி வைங்கோ. ரைஸ் குக்கரில் வைக்கிறேன்னா 1க்கு 2 தண்ணி வச்சேன்னா இந்த மாதிரி உதிரி ஆகும். கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு வச்சேன்னா நல்லா உதிரியாக அது மாதிரி லாங்காக வரும் நல்லா. ஸோ மேலே இந்த நட்ஸ்லாம் போட்டோன்னா, கிரேப்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டோன்னா ரெடி. பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி. ஒரு வெரைட்டி ரைஸாகவும் ஆச்சு. அட் த சேம் டைம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துனாலும் சரி, இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணினாலும் சரி, ரொம்ப வாசனையாக ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு கூட நீங்கள் வெறும் ரைத்தா தொட்டுண்டே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுவோம். அடுத்த ரைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன நம்ம சாதம் பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா, புதினா சாதம். புதினா சாதம் தனியாக நம்ம வீடியோவில் ஒன்று பண்ணி போட்டிருக்கோம். அது அந்த மாதிரி நீங்கள் எல்லா கறிகாயம் போட்டு பண்ணுறதுனா உங்களோட சௌகரியம். இன்றைக்கி ஜஸ்ட்டு நான் வெறும் உருளைக்கிழங்கும் கோஸ்க்கு பதிலாக வெங்காயம் போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம். அதுவும் நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் மட்டும் இதில் சேர்க்குறேன், அவ்வளோதான். ஸோ இதை போட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புதினாவோட கூட ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னா வச்சு அரைச்சிட்டேன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இதை வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். ஒரு 1/2 இன்ச் துண்டு இஞ்சி, இந்த 3 பச்சை மிளகா, இது 2 கட்டு புதினா, இதத்தனையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை பழம். இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு தான் போட்டு வறுத்து எடுத்து வச்சுன்னுலாம். ஃபஸ்ட்டு
அதே மாதிரி நான் எல்லாத்துலேயும் வெங்காயம் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இதில் கோஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் தான் பிடிக்கும்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வறுப்பட்டாச்சு, இதை எடுத்துடுறேன். இந்த நெய்யோடைய கூட இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பே லீஃப், கிராம்பு ஒரு 3, பட்டை ஒரு 2 துண்டம், நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். கோஸையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கறிகாய்க்கு வேணுங்கிற உப்பு. ஸோ கேரட்டும் ஆட் பண்ண சொல்லி என்னோடய பேத்தியோட ரிக்வஸ்ட்டு, அதனால் அதை கேரட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு கேரட்டு. குழந்தை என்ன கேட்குறதோ அதை தானே நம்ம பண்ண முடியுமா இருக்குது. இதில் வந்து இந்த புதினா, பச்சை மிளகா, இஞ்சி அரைச்ச இந்த விழுது நல்லா தண்ணி விட்டு அரைச்சாச்சு, இதை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த கரிகாலாமும் நல்லா வெந்துடும். அப்படியே இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒட்டை வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம விடுறச்சே எவ்வளோ லிக்விடாக இதுவாக இருந்தது. இந்த புதினா தண்ணி எத்தனையும் நல்லா வத்திருக்கு பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு சுருளை வதக்கிடுங்க. அது பாஸ்மதி ரைஸு இது 1 கப்பு இது இதில் ஆட் பண்ணுறேன். சைஸில் அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். அதேமாதிரி புதினா ஒரு தடவைக்கு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. என்ன வாஷ் பண்ணினா தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே. ஒரே ஒரு தடவை அப்படி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் மண் இருந்ததுன்னு சொன்னேன்னா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கே. எப்படி தக்காளி சாதம் சொன்னேன்னோ அதே மாதிரி தான். இனிஷியலி பார்த்தேன்னா கொஞ்சம் கொச நீராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நாழி ஆச்சுன்னா இந்த புதினாவோட சாறு எல்லாத்தையும் இந்த சாதம் இழுத்துக்கும். அப்புறம் ரொம்ப நல்ல உதிரியாக ஆகிடும். மேலே வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை பழம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டு. இது எதுக்கு மாமி அப்படின்னு கேட்டேன்னா, அந்த புதினாவில் வந்து ஒரு காரம் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு புளிப்பு இருக்கும். ஸோ இந்த திராட்சை பழத்தோடு சேர்த்து சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் காலத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போடுவேன். உங்களுக்கு திராட்சை பழம் வேண்டாம், வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன்னா உங்கள் சௌகரியம். ரைஸ்க்கு வேணுங்கிற உப்பு போடலை இல்லையா நம்ம, ஸோ அதுக்கு உண்டான உப்பை மட்டும் போட்டுடுறேன். ஸோ ஜோரான புதினா ரைஸும் ரெடி ஆகிடுது லஞ்ச் பாக்ஸுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாதம். என்னென்னு கேட்டேன்னா வெண்டைக்காய் சாதம். இது என்னுடைய ஸ்டைலில் நான் வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய். இது நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் ஆர் கடலை எண்ணெய் எது வேணால் விட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம். இதில் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடலாம். இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு கொஞ்சமாக போடலாம். இது கொஞ்சம் அடுப்பை பெருசாகவே வச்சுக்கோங்க. யூஸ்வலி நான் அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுன்னு இதை பொரித்து எடுத்துருங்கோ. பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கு தான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ இந்த ரோஸ்ட் ஆன வெண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நிலக்கடலை 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. பெருஞ்சீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறவாள் உங்களுடைய சௌகரியம் அது. நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட போகிறேன். இதில் ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, சின்ன வெங்காயம் தான் இது. கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி,
ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ரைஸ் இதில் ஆட் பண்ணலாம். இது பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பண்ணிக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம். அடுப்பை அணைச்சிடுறேன். ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஜோரான வெண்டைக்காய் சாதம் ரெடி. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தியானம் டிஃபன் பாக்ஸுக்கு. ஸோ இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற இந்த ரைஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா பஜ்ஜி மிளகா ரைஸ். பஜ்ஜி மிளகான்னு கடையில் எல்லாமே கரிகா கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, நம்ம பஜ்ஜி கூட போடுவோமே, அந்த மிளகாவை நல்லா உள்ளே இருக்கிற விரையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதுக்கு வந்து வரட்டில் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதோட கூட வரமிளகா போடுறேன்னா உங்கள் சௌகரியம். நான் வெறும் மிளகா அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 4 பெப்பரும் போடுங்க இதில். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த கடலையோட இதில் நிறம் மாறி இருக்கு பாருங்க, வறுப்பட்டு அதுதான் படக் படக்குன்னு வெடிக்கிறதே கடலை தான். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் எண்ணெய் ட்ரையாக வறுத்து எடுத்துட்டுருக்கும். இது டிஃபன் பாக்ஸ் தேங்காய் போடுறதுனால கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கு தான் தேங்காயை தனியாக அந்த மாதிரி வறுக்கிறோம். நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் வறுத்துருங்கோ. இது கொஞ்சம் ஆறின அப்புறம் இந்த மாதிரி நிலக்கடலையை எது தேய்ச்சின்னா இந்த தோலி வந்துடும். அதை எடுத்துகிட்டு நம்ம பொடி பண்ணிடலாம். ஸோ இதுவும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுது. கொஞ்சம் ஆறின அப்புறமா எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து போட்டு பொடியாக பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம சாத்தில் கலக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் சௌகரியம், கடலெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் எது வேணால் விட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நிலக்கடலை போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். அதில் தான் பவுட்ரு பண்ணியிருக்கோமே, எங்களுக்கு வெளியில் வேண்டாம் வெறும் கடலைப்பருப்பு போகிறோன்னா வெளியிலேயே நீங்கள் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, இந்த பஜ்ஜி மிளகாயை இதில் ஆட் பண்ணுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் காய்க்கு வேணுங்கிற உப்பு. இப்போது இந்த மிளகா சாதத்துக்கு வந்து புளிப்பு டென்ஷன் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறவா வந்து ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளி எடுத்து இத்தினோண்டு 2 ஸ்பூன் தான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இதை இதில் விட்டுடுறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மூடி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். என்ன நல்லா வதங்கியிருக்குது. 2 நிமிஷம் திறந்து வச்சு வதக்கலாம். இது வந்து வெல்லத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பு, திதிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது
இது பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா, இது போடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடுறேன். ரைஸ் இதில் ஆட் பண்ணலாம். ரைஸ்க்கு தேவையான உப்பு, ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுக்கோங்க. ஸோ நல்ல ஜோரான பஜ்ஜி மிளகாய் சாதம் ரெடி ஆகிடுது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ டிஃபன் பாக்ஸ்க்கு இது ரெடி ஆகிடுது. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இதுமாதிரி நிலக்கடலை, பச்சைக்கடலை இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதுவும் மாதிரி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா கிட்ட போடுறேன். அதேமாதிரி பொடியாக திருகின இஞ்சி ஒரு 1/2 இன்ச் இருக்கிறது. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். கருவேப்பிலை, இது துருகின நெல்லிக்காயை போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. தண்ணியெலாம் இல்லாத சுத்தமாக அது நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த நெல்லிக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். இது கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழம் சாதம் மாதிரி தான், பட் அது கொஞ்சம் நல்ல நெல்லிக்காய் டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். இதுக்குன்னு தனியாக எலுமிச்சம்பழம்லாம் எதுவுமே வேண்டாம், இந்த நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பே போகும். இது மூடி வச்சுலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே வதக்குங்க. இதை அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பற்றி இந்த மாதிரி ட்ரை ஆகும். ஸோ இது ரெடி ஆகிடுது. இது நார்மல் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான். இது 1 கப் இதில் போடுறேன். அடுப்பு அணைச்சிடுறேன். சாத்துக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கலந்த சாதம்லாம் மட்டும் நம்ம கலக்கிறதே அழுத்தி கலந்துடக்கூடாது. அப்படியே பிடிச்சி உதுத்து விட்டு கலக்கும். அப்போ தான் அது உதிரியாக இருக்கும். அதேமாதிரி சாதமும் நீங்கள் 1:2, 2.5, 3 தண்ணி வைங்கோ. உங்களோட அரிசியோட கணக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ ஜோரான நெல்லிக்காய் ரைஸும் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுது. அடுத்த டிஷ் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்தாப்பில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் தக்காளி சாதம். நல்லெண்ணெய், நார்மல் ஆயில் உங்கள் சௌகரியம். அது ஒரு 4 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஸோ கடுகு வடிக்கிறது இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. ஸோ இதில் இப்போ நான் இதில் மொத்தம் ஒரு 4 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு 2 வெங்காயம் இதில் போடுறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், தக்காளி போடலாம். இது வீட்டில் பண்ண சாம்பார் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். ஸோ பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம். நல்லா காரம் பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தேவையான உப்பு போட்டுருவேன். இது ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா மசியறதுக்கு. ஸோ இதுவும் ஈஸி தான், நிறைய பேர் பண்ணுறது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் புதுசாக கற்றுக்கிற வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற வாழ்க்கை இது ஐடியா கொடுக்குற அவ்வளோதான். ஸோ இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இனிஷியலி முதல்ல ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு
வதக்குங்கோ. அதுக்கப்புறம் இதில் தண்ணி சுத்தமாக வற்றணும் இல்லையா, மூடியே இருந்ததுன்னா தண்ணி இத்து சொட்டிகிட்டே இருக்கும். அதனால் திறந்துட்டும் வதக்குங்கோ. அது நல்லா வதங்கின இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை அணைச்சிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இந்த புளிப்பு டிஞ்ச் எடுத்து காமிக்கணும் தக்காளியோட அது அப்படின்றதுக்கோசரம் ஒரு அரை மூடி, சின்னதாக அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிகிறேன். இதில் நான் மத்தியானம் டிஃபன் பாக்ஸில் இது பண்ணுறதே சம்டைம்ஸ் தக்காளியோட புளிப்பு வந்து சல்லுன்னு போயிடும். அதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி புழிஞ்சேன்னா அப்படியே அது நின்றுக்கும். ஒரு அரை டீஸ்பூன் சாத்துக்கு வேணுங்கிற உப்பு போடுறேன். ஸோ ஜோரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது. ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடலாம். ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. ஒரே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நீளமாக, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 6, ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி. இது மாதிரி கேரட் என்னென்னா, இது வந்து ஒரு 1/4 கிலோ கேரட் இது இதில் சேர்க்குறேன். காய்க்கு தேவையான உப்பு சாத்துக்கு அப்புறம் போடலாம். இதில் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ். உங்கள் சௌகரியம். நான் எல்லாத்துக்கும் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேனே, பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவேளோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு அனுப்பிச்சுட்றேன். கொத்தமல்லி, கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுவோம். ஸோ நம்ம இன்னும் ரைஸ்க்கு உப்பு போடல. ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கேரட் ரைஸும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருப்பி இப்போ ஸ்கூல் திறக்க போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுன்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ நிறைய ஆஃபீஸ் இல்லாமல் திறந்துட்டா. ஸோ ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இது பண்ணினேன் நான். கேரட் ரைஸும் ரெடி ஆகிடுது. அடுத்தது ரைஸ் பார்க்கலாம். நம்ம ஒரே 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு வரமிளகா, அது பே லீஃப், ஏலக்காய், பட்டை, இது வந்து கருப்பு ஏலக்காய், இது கடைச்சா போடுங்க. கிராம்பு 2. என்ன ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லாமே பண்ணிட்டுருக்கேன்ல, கேப்சிகம் ரைஸ். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரா பொடி, இது அரை டீஸ்பூன் தனியா பொடி, கேப்சிகம் 1 நல்ல பெரிய சைஸில் இருந்தது, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேப்சிகம் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வதக்கிடுங்க. ஏன்னா மூடி போட்டேன்னா இது அதில் இருக்கிற இந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் இப்படியே வதக்கிடுங்க. இது ஜஸ்ட்டு கையில் இருக்கிற பட்டாணி இதில் போட்டுறேன், அவ்வளோதான். இது கேப்சிகம்க்கு தேவையான உப்பு போடுறேன் கொஞ்சமாக. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுத்து. இதில் வந்து 1 கப் ரைஸ். இதே மாதிரி இதுக்கு தேவையான கரம் மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு. அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். ஸோ இதில் ஃபைனலாக கொத்தமல்லி இதை இறக்கி வச்சுப்போம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நிலக்கடலை போடுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய். ஸோ நல்ல ஜோரான கேப்சிகம் ரைஸும் ரெடி ஆகிடுது. ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன்.
ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இந்த ஜாவித்ரி சொல்லுவா பார்த்துருக்கீங்களா, இது 2 பீஸ். பே லீஃப் ஒரு 2 பீஸ். கிராம்பு ஒரு 3 பீஸ். கருப்பு ஏலக்காய் சொல்லுவா, அது 1. ரெகுலர் ஏலக்காய் ஒரு 2. பட்டை 2 பீஸ். அதில் நல்லா பொரியட்டும். இதில் 2 வரமிளகா, அதாவது ஒரு வரமிளகாய் எடுத்து 2 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுன்றதே ரொம்ப காரம் வேண்டாம். அதனால் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணதாக போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு ஃப்ரோசன் பட்டாணி ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட போட்டிருக்கேன். அதே மாதிரி பன்னீர் பீசஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த காய்க்கு இதுக்கெல்லாம் மட்டும் போடுறேன். 2 மினிட்ஸ் அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் அடுப்பில் சின்னதாக வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணது வந்து ஃப்ரோசன் பட்டாணி, அதனால் ஈஸியாக அது வதங்கிடும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரோசன் பட்டாணி கிடைக்கல, உரிக்கிற பட்டாணி தான் இருக்குது, அதாவது ஊற வச்ச பட்டாணி மட்டும் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உரிச்ச பட்டாணியில் பண்ணுறேன்னா அதை ஒரு மடை வேக விட்டுட்டு இதில் போடுங்க. நல்லா ஜோராக வதங்கிடுது. 1 கப் ரைஸ், இது ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ். நான் அரிசியில் உப்பு போடல, ஸோ இப்போ போடுறேன். இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக குவிக்காக ரெடி ஆகிடும். ரைஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பன்னீர் இருக்குது, பட்டாணி இருக்குது அப்படிங்கிறதுனால குழந்தைகள் ரொம்ப ஆசையாக சாப்பிட்ருவா. ஸோ ஃபைனலாக மேலே நல்ல கொத்தமல்லி தூவி இதை டிஃபன் பாக்ஸில் வச்சு அப்படியே நல்லா எடுத்துன்னு போனேன்னா ஜோராக இருக்கும் இந்த ரைஸ். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. டிஃபன் பாக்ஸ் நிச்சயமாக காலியாகி வரும். குழந்தைகள்னு ஏன் சொல்லணும், பெரியவாளுக்குமே பிடிக்கும். பட் இது வந்து பெரியவாளுக்கு சாப்பிட்றதே காரமே இல்லாத இருக்கும். ஸோ சைடில் நீங்கள் வந்து கொஞ்சம் காரமாக அதான சப்ஜி மாதிரி பண்ணி கொடுத்து அமிச்சிடனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய இது நிறைய சப்ஜிஸ் நம்மளோட வீடியோவில் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் டக்குன்னு எடுத்து ஈஸியாக எது பண்ண முடியுமோ அந்த சப்ஜியை நீங்கள் எடுத்து பண்ணி போட்டுக்கலாம். என்ன மம்மி ரெடியாக எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுக்கு வந்து மிக்ஸ்டாக வெஜிடபிள் பாஜி ஒன்று பண்ணி போட்டிருக்கோம். அந்த மிக்ஸ் வெஜிடபிள் பாஜி கூட நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. அடுத்த டிஷ் பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கேபேஜ் ரைஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். பே லீஃப் 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1, பட்டை ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக திருகி போட்டுருங்க. 2 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போடுங்க போதும். வெங்காயம் 1 நீளமாக நறுக்கினது. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1 or 2 2 பேருக்கு தான் டிஃபன் பாக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க. இதுமாரி இது முட்டைக்கோஸ், இது வந்து ஒரு 1/4 கிலோ. இதுலேயும் ஒரு ஃப்ரோசன் பட்டாணி ஒரு ஹேண்ட்ஃபுல் போடுங்க. நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், நமக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ½ டீஸ்பூன் உப்பு போடுறேன். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் என்ன மூடி
வதக்கிடுங்க. 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் 10 நிமிஷமாக இதை நல்லா வதக்கிட்டோம். பாஸ்மதி ரைஸ் அடுப்பை அணைச்சிடுறேன். ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன். இது உங்களுடைய சௌகரியம். உங்கள் குழந்தைகள் அது காரம் தாங்க மாட்டானா போடாதீங்க. இதுமாரி ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் விடுறேன். இது பியூர்லி ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. இந்த இஞ்சி, சோயா சாஸ், மிளகு பொடி இதெல்லாம் போட்டு கொடுத்தேன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ டப்பா எகெயின் காலி ஆகிடும். ஸோ நமக்குமே ஆஃபீஸ்க்கு நம்ம கொண்டு போகிறச்சே மத்தியானத்துக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலி இது ரைஸ் குக்கர் ஆப்பில் 1 கப்பு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அளவை ஏற்றிக்கோங்க. மேலே கொத்தமல்லி லாவிஷாக போட்டோன்னா முடிஞ்சது. ஸோ கேபேஜ் ரைஸ் ரெடி. இதுவும் டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி. ஸோ எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.